முன்னாடி கலாட்டா பண்ற ராம போலீஸ் வேலை ஏத்திட்டு இருக்காங்க. இத போடா. நீங்க போறீங்க நம்மளே கூட்டி போறாங்க. சும்மாடா. என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நான் பார்லிமெண்ட் வரைக்கும் போறேன். சங்கர், என்னடா ராமு கோஷ்டி என்ன காணோம்? மரியாதையா அங்க நின்னு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போட. உனக்கு சம்பந்தம் இல்லாத தலையிட்டு ஏன்டா வேணா குழப்பத்தோடு பண்ணிட்ட? அன்னைக்கு என்ன அடிச்சா இல்ல, அதான் உன் காதலுக்கு வச்ச வத்தி. இனிமே எங்கேயுமே வத்தி வைக்க முடியாத அளவுக்கு கிழிச்சிட்டா வாய. சொல்ல வேணாண்டா, செஞ்சிடுவோண்டா. 4 பேர் சேர்ந்துகிட்டு பூச்சியா காட்டுறீங்க. உத வாங்காம ஒழுங்கா வழிய விடுங்க. செய்யறதே செஞ்சுட்டு அடிக்க கையாள வாங்குறியா? அடிச்சிருவாடா. அவனே கவனிச்சுக்க வேண்டாம். மிதி காவாலி பையன் எதுக்கு அவனோட ரொம்ப? நீங்க வீட்டுக்கு போங்க. வாங்கடா காலி பசங்க, எங்க வந்தீங்க? எங்க அப்பாவோட அஸ்திய கிணத்துல கரைக்க வந்திருக்கோம். இப்ப இது ஏன் கிணறுடா? கிணறு எங்களுக்கு வேண்டாங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க அஸ்திய மட்டும் கரைச்சிட்டு போறோம். அந்த சாம்பலை இங்க கரைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த பாருங்க, இதுல உங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல.
வீணா ஏன் தடுக்கிறீங்க? எனக்கே நியாயம் சொல்ல வந்துட்டியா? ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் போயிடுங்க, இல்ல உத வாங்குவீங்க. நாங்க அஸ்தியத்தான் கரைக்க வந்தோம், குஸ்தி போட வரலீங்க. வாய மூடுறா, வாய மூடுறா, வாய மூடுறா, வாய மூடுறா. செருப்பால் அடிப்பம் படவா. டேய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அடிச்சு நொறுக்குங்கடா. ஏண்டா வர மாப்பிளை தடுத்து நிறுத்திட்டா? என் தங்கச்சி ஒண்ணு கரெக்டா நினைப்பா. சாகடிக்க முடியும். பாருங்க, சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க, பேசாத. விடுங்க தம்பி, அவன் கிடக்குறான். நமக்கு எது தம்பி போலாம்? வாங்க தம்பி. தம்பி சொன்ன கேளுங்க. என்ன நீங்க வாங்க தம்பி. அவன் காலி போய, நீங்க வாங்க தம்பி. கொலகார ராஸ்கல். யோ, இந்த கொலை நான் செய்ய. அவனை கொலகாரன்னு சொல்லி நீங்க கொலகாரன் ஆயிடாதீங்க. வாங்க தம்பி, வாங்க போங்க. விடுங்க. என்ன உன்னை தொலைச்சிடுறா. சரி போங்க, போங்க நீங்க வீட்டுக்கு. இந்தாப்பா, இவரை கூட்டு போங்கப்பா. அவன் அடிச்சே கொண்டு வான் போறது பாத்துட்டு இருக்கீங்களா? அட கூட்டு போங்கப்பா. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போங்களையா, ஏதாவது ஒண்ணு ஊரே கூட்டிடுவீங்களா? போங்கய்யா. ஏ பாலு, கல்ல கைத்துல கட்டி இறக்கி விட்ட மாதிரி செய்ய போற காரியம் ரொம்ப சைலண்டா இருக்கணும். ஒண்ணு, அவன் இந்த ஊரை விட்டே போகணும், இல்ல அவன் உயிர் இந்த உலகத்தை விட்டே போகணும். இந்த ரெண்டுல நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே.